உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். இது பாருங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இந்த வெந்நீரில் ஒரு ஸ்பூன் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருவோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சா அதில் உள்ள பூச்சி எல்லாம் செத்து போயிடும். புழு அதெல்லாம் இருக்கும் காலிஃப்ளவரில் எப்படியும் சின்ன சின்னதாக, அது நம்மளுக்கு தெரியாதனால சுடு தண்ணியில் கொதிக்க வச்சிங்கன்னா அதெல்லாம் செத்துட்டு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். எப்போதுமே காலிஃப்ளவரை அப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ காலிஃப்ளவர் அந்த புழுவெல்லாம் போயிட்டு நல்லா ஓரளவு